இங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் அண்ணனுக்கும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் தோப்பு முருகன் அவர்களுக்கும் எல்லாமே ரவிச்சந்திரன் தோப்பு முடிய நாங்கள் சபையத்துக்கு வந்து அண்ணன் ராமூர்த்தி அவர்களுக்கு, பழனி அண்ணன் அவர்களுக்கு, சிவசாமி அண்ணன் அவர்களுக்கு, விஜயன் அண்ணன் அவர்களுக்கு பாத்துக்கிட்டீங்களா? பேருக்குள்ள எப்படி பழனி, அதே மாதிரி நம்ம வேட்பாளர் பேர் தெரியுமா? ஜெயபெருமாள். அப்ப அந்த ஜெயிக்க போறோம் அதிகமா எல்லாமே தாண்டி முறிய பழனி பெரும்பாலும் எல்லாமே வந்திருக்கு. அது புரட்சி தலைவர் அம்மா ஆசீர்வாதத்தோட அது மட்டும் இல்ல, எடப்பாடி ஆசீர்வாதத்தோட அம்மா வேட்பாளர் ஜெய பெருமாள் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறாரு. நான் தெரியாம கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, 1000 ரூபாய் பணம் தர முடியல, நீங்க எல்லாரும் வாங்கிருக்கீங்களா? நானும் வாங்கல. ஏன் தெரியுமா? பணக்காரர்களுக்கு மட்டுமே ஐயா ஸ்டாலின் கொடுப்பாரு, ஏழை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி வெளியில சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழையா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், நடுநிலவாதியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாருங்க. மகளிர்களுக்கு திட்டம் போட்டதே அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு. தாலிக்கு தந்து கொடுத்த தாயே நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு. அது மட்டும்தான், ஒரு பிள்ளை பேசி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி போனா 40,000 ரூபாய் பணம் கொடுத்தது அந்த புரட்சி தலைவி அம்மா மட்டுமே. அது மட்டும்தான், அந்த பிள்ளை போயிட்டு குழந்தை பிறந்தா சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு தொட்டியில் பால் டப்பாவில இருந்து பவுடர் டப்பா வரைக்கும் வாங்கி கொடுத்தது அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு. எடப்பாடி என்ன பொருத்தம் வச்சிருக்காரு மக்களுக்கு? நீங்க பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்களா? கருதி கொடுத்தாங்களா? இல்ல. 21 ஜாமியா கொடுத்த உருக்கால வேலை கட்டி கொடுத்த அம்மா எடப்பாடியா இதை கொடுத்தாரு. 2500 இந்த கையிட்ட வாங்கியிருக்காரு. அது மட்டுமா, கரும்பு எடுத்து அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் கொடுத்தாரு. இவங்க என்ன கொடுத்தாங்க? அப்படியா? சூரிய குடிச்சு பழைய காட்சி குடிச்சுக்கிறீங்கப்பா அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த தொகுதியில ஏற்கனவே கூட்டணியில் இருந்த நவாஸ் கண்ணி வந்து இந்த மக்களை பார்த்திருக்காரா? இதுவரைக்கும் பார்த்திருக்காரா? இல்லையில இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுனால வந்துகிட்டு இருக்காரு, வருவாரு. நீங்கள் கதையை தூக்கி கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. நவாஸ் கண்ணி அங்கே வந்துக்கிறீங்க, நீங்க வராதீங்க. உங்களுக்கு எங்க அண்ணன் தங்கமான ஒரு புரட்சி தலைவி வழியில வந்தவரு, அதே மாதிரி எடப்பாடி வழியில வந்தவரு, நம்ம ஜெயபெருமாள் வந்து ஜெயிச்சு பாராளுமன்ற எலெக்ஷன்ல வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு தெரியாது, இந்த கோயில் தெரியாது, குளம் தெரியாது. நீங்க நாட்டு ஜெயிச்சு வந்தாருல நவாஸ் கண்ணி, தில்லியில தானே போய் பார்க்க முடிஞ்சிச்சு, அங்கேயும் பார்க்க முடியல. ஐயா அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் தப்பு பண்ண தெரியாது. அழுதி கொடுக்கவே பழக்கம், கிள்ளி பார்த்து கொடுக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு அதிக பார்த்து வித்தியாசத்துக்கு நீங்க ஜெயிக்க வைக்கணும். அண்ணன் இந்த தோற்று முடிவு இருக்காரு.
முன்னாடி